எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளை சோளத்தில் ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 3/4 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1/4 கப் உளுந்து, 3/4 கப் வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் 5-6 தடவை கழுவிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறி வந்ததும் கிரைண்டரில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தே அரைச்சிக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. மாவு இப்படி நல்லா புளிச்சு வந்துடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பாலில் ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் இந்த மாவோடு கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பாலை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆப்பம் சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்பக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளை சோள ஆப்பம் ரெடி. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.